நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தொடர் கனமழை காரணமாக கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு 3வது நாளாக நீர்வரத்து அதிகரித்து 1150 கன அடி நீர் ஆற்றில் திறக்கப்பட்ட நிலையில் தண்ணீர் நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஒசூர் மற்றும் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக 3வது நாளாக நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. நேற்று கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு வினாடிக்கு 974 கன அடி நீர் வரத்தாக இருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி 1150 கன அடி நீர் வினாடிக்கு வரத்தாக வந்து கொண்டிருக்கிறது. அணையில் எப்பொழுது தென்பெண்ணை ஆற்றில் எப்பொழுதெல்லாம் நீர் அதிகரிக்கிறதோ அப்போது கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள தொழிற்சாலையில் தேக்கி வைக்கப்படக்கூடிய ரசாயன தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய ரசாயன கழிவுகள் தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்படுவதால் அணையில் அதிக அளவில் நுரை பொங்கு செல்வது வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. தற்போதும் கூட 3 நாட்களாக நீர்வரத்து அதிகரித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தென்பெண்ணை ஆற்றில் அதிகப்படியான நுரை பொங்கு செல்கிறது. தற்போது கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 1015 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அந்த ஆற்றில் அதிகப்படியான நுரை பொங்கி செல்வது விவசாயிகள் மத்தியில் கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கான நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என தொடர்ந்து கெலவரப்பள்ளி மற்றும் ஒசூர் சுற்று வட்டார பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். அதிகப்படியான நீர் வெளியேற்றம் காரணமாகவும் வரத்து காரணமாகவும் தென்பெண்ணை ஆற்றை ஒற்றிய கிராமங்கள் மற்றும் அணையை ஒட்டியுள்ள கிராமங்களுக்கு வருவாய்த்துறையினர் பாதுகாப்பு எச்சரிக்கை ஒலிபெருக்கி மூலியமாக விடுத்து வருகிறார்கள். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.